ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி நல்லா கரு கரு கருன்னு நல்லா அடர்த்தியா கொட்டாம நல்லா ஷைனிங்கா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல எந்த சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு மட்டும் தான் நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் நல்லா இருக்கும். ஸோ அதனால இது வாங்க நம்ம இப்ப எப்படி ரெடி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் ஹேர் பேக்கு. இது ரெடி பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் ஒண்ணு எடுத்துக்குங்க. இந்த இரும்பு கடாய் அடியில ரொம்ப கனமா இருக்கணுங்க. நம்ம நார்மல் நான்ஸ்டிக் கடாயோ இல்ல நார்மல் யூஸ் பண்ற லைட்டா இருக்கிற கடாயோ எடுத்துக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100% நம்மளுக்கு இது ஒரு இதுவா இருக்காது, சக்சஸ்ஃபுல்லா வராது. அதனால இந்த மாதிரி நல்லா ரொம்ப பழைய கடாயா இருந்தா கூட பரவாயில்லங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அடுப்புல வச்சுட்டு சோ மிதமான சூட்ல அது இருக்கணும். சூட்ல இருக்கும் போது இந்த மாதிரி கோகோனட் ஆயில் வாங்கிட்டு நம்ம அந்த கடாயில நம்ம ஆட் பண்ணணுங்க. அது ஓரளவுக்கு மிதமான சூட்ல தான் வரணும், கொதிக்கணும் எண்ணெய். அதே மாதிரி நீங்க எண்ணெய் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க வாங்கணும். நீங்க போய் நார்மலா நம்ம சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல நார்மல் விவிடி கோல்டோ, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேராஷூட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் பேராஷூட்டே நான் தேய்ச்சிக்கிறேன், இல்லைன்னா நான் கேசவர்த்தினி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க ஒரிஜினல் செக்கு எண்ணெய் வாங்கினா மட்டும்தான் இதுல உங்களுக்கு 100% கிடைக்கும். இது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில மெயினா கிடைக்கும். ஏன்னா அங்க ஒரிஜினல் வச்சிருப்பாங்க. அங்க இல்லையா, நீங்க ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்குல டைரக்டா நம்மளுக்கு ஆட்டி கொடுப்பாங்க பாத்தீங்களா. எல்லா ஆயில் ஸ்டோரும் இருக்கும். அங்க போனீங்கன்னா அங்க டைரக்டாவே நம்மளுக்கு செக்குல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்க நம்மளுக்கு புடிச்சு கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே நுர பொங்கி தள்ளுங்க. நம்மளுக்கு நல்லா பியூர் ஒயிட் கலர்ல நல்லா எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் ஷேட்ல இருக்கும். அதுதான் ஒரிஜினல் செக்கு எண்ணெய். நல்லா வாசனையா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. சோ அந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கோங்க, 1/2 கிலோவோ. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம 1/2 லிட்டர் வாங்கினா நம்மளுக்கு எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 350 ml தான் கிடைக்கும். சோ அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த கடாயில பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கடாய் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு அது ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதாவது கொதிக்காம இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூடு, நம்ம இப்படி கை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் லைட்டா சூடான மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வர அளவுக்கு இந்த நம்ம கோகோனட் ஆயில நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல ஹேர் பேக் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதான் ஓரளவுக்கு நார்மல், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நார்மலா மிதமான சூட்ல இருக்கும் போது கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. ஏன்னா கருவேப்பிலை பாத்தீங்கன்னா எந்த எஃபெக்டும் எதுவும் கிடையாது. அதனால நீங்க ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. இந்த ஒரு கைப்பிடின்றது ஒரு கப் அளவு. ஸோ 3 கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கருவேப்பிலைல தான் பாத்தீங்கன்னா நம்ம முடி நல்லா கரு கரு கருன்னு இருக்கிறதுக்கு, முடி நல்லா ஹேர் க்ரோத்துக்கு, எல்லாத்துக்கும் ஷைனிங்க்கு எல்லாமே இந்த கருவேப்பிலை மெயின். நம்ம நார்மலா நம்ம கருவேப்பிலை பொடி வச்சு கூட நம்ம சாதத்துல வச்சு கூட சாப்பிடலாங்க. ஏன்னா கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. அதனால நீங்க கருவேப்பிலை எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, பச்சையா இருந்தாலும் பரவாயில்லங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கருவேப்பிலையை நீங்க ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 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 கைப்பிடி அளவு ஃபர்ஸ்ட் அரைச்சுக்குங்க. ரெண்டாவதையும் அரைச்சு எடுத்துக்குங்க. மூணாவதையும் லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெந்தயம் ஆட் பண்ணணும். அது கூட வெந்தயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆட் பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் நீங்க ஹேர் பேக் ரெடி பண்றீங்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ இந்த நம்ம வெந்தயம் நம்ம அந்த மிக்சியில போட்டு நல்லா மசிய நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்துக்கினதுக்கு அப்புறம் அந்த ஹேர் ஆயில இப்ப நம்ம அரைச்சி வச்சதை நீங்க கடாயில ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கையை மட்டும் விட்டுறாதீங்க. சிம்ல வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா நுர வரும். நல்ல நுர நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை வாசனை, வெந்தய வாசனை, அந்த தேங்காய் வாசனை எல்லாமே வீடே நல்லா வாசனையா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொதிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணோம்னா அது நல்லா ஒரு 15 நிமிஷம் கொச்சாவே போதும். அப்படியே நீங்க எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அதை நல்லா நீங்க ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. அந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல வருங்க. நம்மளுக்கு நம்ம அப்படியே விட்டுனா கை விட்டுனா கருப்பு கலர்ல ஆயிடும். கருப்பு கலர்ல ஆயிடுச்சுன்னா நம்மளால அது யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்.
அதனால நீங்க இந்த மாதிரி கிரீன் கலர்ல வர வரைக்கும் கை விடாம பக்கத்துல இருந்து நல்லா எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கினதுக்கு அப்புறம் அதோடைய திப்பி வரும். அந்த திப்பியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணி நம்ம குளிக்கலாம். ஓகே, இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். கையில நல்லா ஹேர் பண்ணிட்டு இந்த மாதிரி தாங்க நம்ம ஹேர் பண்ணணும். தலையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா தேங்காய் எண்ணெயை முடிக்கு மட்டும் அப்ளை பண்றாங்க. முடிக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளரவே வளராது. இதை ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணோம். நல்லா வேர்ல இருந்து அப்ளை பண்ணிட்டு மொன முடியல நல்லா தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா தேய்ங்க. ஹேருக்கும் தேய்ங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் நீங்க நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில இருந்து குளிக்கலாம். இல்ல ஒரு 3 குளிக்கிறதுக்கு ஒரு 3 மணிக்கு 3 ஹவருக்கு முன்னாடியே பண்ணிட்டு குளிச்சு வாஷ் பண்ணிடுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் குரோத் உங்களுக்கே ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்குங்க. நம்மளுக்கு நல்லா கொஞ்சமா முடி இருந்த மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். நீட்டா ஆன மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். மீதி உள்ளதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்க பேக் ஒரு மூடி போட்ட பாட்டில்ல போட்டு மூடி வச்சுங்க. அது கண்ணாடி பாட்டிலோ இல்ல பிளாஸ்டிக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. சரிங்களா? சோ நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தாலும் இதை பண்ணலாம். இல்ல நான் குளிக்கும் போது மட்டும் நான் வாரத்துல 3 டேஸ் 2 டேஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா ஹேர் growth கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.